நான் ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். என்னன்னா, சென்னை பெருங்குடியில் வந்து ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு அம்மா. ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, அந்த வழியாக போகிறான். அப்புறம் லைட்டாக அந்த அம்மாட்ட வந்து கேட்குறான், ஏதோ கேட்டுட்டு இருக்கான். அந்த அம்மா ஏதோ சொல்கிறாங்க. பக்கத்தில் மெதுவாக உட்காந்துட்டு ஏதோ கேட்டுட்டு இருப்பான் போல. அந்த அம்மா பாட்டுக்கு ஏதோ இந்த பக்கமாக அப்படி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இப்படியே செயின் எடுத்துகிட்டு ஓட்டான். இந்த அம்மா தனியாக உட்காந்துருக்காங்க. ஈவினிங் 4 o'clock. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கோல்டு எந்த அளவுக்கு கம்மியாக போட முடியுமோ அதை யூஸ் பண்ணாமே கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்றப்ப யூஸ் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியில் போகும்போது அள்ளி கழுத்தில் காதில் எல்லாத்துலேயும் மாட்டிக்கிட்டு போனோன்னே இந்த மாதிரி நடக்கும். செயின் அக்குறப்போ செயின் அந்ததுனால ஓகே. இந்த அம்மாவுக்கு எதுனா ஆயிருந்தா கைது பண்ணிட்டாங்க அந்த பையன். நான் ஒரு வெளியில் எங்கேயோ போகிறோம் அப்படின்னா தனியாக வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கும்போது ஒரு ஆணோ பெண்ணோ நம்ம பக்கத்தில் வர்றாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம வந்து ஆள் இருக்கிற பக்கத்துக்கு வந்து போயிடணும். கொஞ்சம் கூட்டமாக ஒரு 4 பேர் 5 பேர் கூட்டமாக இருக்கிற பக்கம் கூட போய் நின்றுக்கலாம். ஆனால் தனியாக உட்காந்துக்கிட்டு ஒருத்தவங்க நம்ம எதுனா ஒன்று கேட்க வராங்க அப்படின்னா வந்து நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடாது. எந்திரிச்சு ஆள் இருக்கிற பக்கம் போயிருக்கணும். அதே அந்த அம்மா அந்த வேலை செஞ்சுருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து இந்த இது நடந்திருக்காது. தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து எனக்கே ஒரு இது கிடச்சிச்சு. ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா தனியாக போய் உட்காந்துருக்கக்கூடாது. 4 பேர் இருக்கிற இடத்துல உட்காந்துருக்கணும். இப்போ தான் சேஃபு.